ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் கோலாலம்பூரில் கேஎல் சென்ட்ரலில் இருக்கோம். நம்ம வந்து இங்கே இருந்து நம்ம இப்போ சிங்கப்பூர் போக போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் மலேசியாவில் இருந்து சிங்கப்பூர் பயணம் பண்ணுறீங்க அல்லது வேறு நாட்டுக்கு பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ கேஎல் சென்ட்ரலில் இருந்து நீங்கள் போகிறதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க அப்படியே போய்கிட்டே பேசலாம். ஏஐபி ஹாலிடேஸ் இதுதான் வந்து நம்மளுடைய ட்ராவல் கம்பெனி. உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடணும், விசா எடுக்கணும், இந்தியாவை சுற்றி பார்க்கணும், மலேசியாவை சுற்றி பார்க்கணுன்னா நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இது வந்து நியூ சென்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகே, வாங்க இப்போ நம்ம அப்படியே வந்து மேலே போக போகிறோம். இதான் ரூட்டு. மேலே போனோம்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் வந்து 12:30 மணிக்கு. இப்போ மணி வந்து கரெக்டாக வந்து ஒரு 10 மணி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு 10:30 மணிக்காவது ஏர்போர்ட்டில் இருக்கணும். 10:30 to 11 ஏர்போர்ட்டில் இருக்கணும். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம கிராப் டாக்ஸி பிடிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் காமிக்குது. ஏன்னா இப்போ காலையில் மணி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஸோ அதனால் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது, ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இங்கேருந்து ட்ரெயின் எடுத்து போக போகிறோம். நம்ம இங்கேருந்து கேஎல் சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் எடுத்து நம்ம KLA 2 ஏர் ஏஷியா ஃப்ளைட்டு. ஸோ நம்ம வந்து ட்ரெயினில் போக போகிறோம். ட்ரெயினில் போனோம்னா ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம். நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு அர்ஜென்ட்டாக போகணும், உங்களுக்கு டைம் இல்லை, ஒரு ஹாஃப் அன் ஹவரில் 1 மணி நேரத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா நீங்கள் ட்ரெயினில் போகலாம். ட்ரெயினுடைய டிக்கெட் ப்ரைஸ் என்ன எல்லாமே நான் உங்களுக்கு உள்ளே போய் டிக்கெட் வாங்கிட்டு சொல்கிறேன். பொதுவாக நீங்கள் வந்து மலேசியா சுற்றுலாலாம் வர்றீங்க அப்படின்னா இந்த கேஎல் சென்ட்ரல் இதுக்கு பக்கத்துலேயே வந்து ரூம் போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கேருந்து உங்களுக்கு நீங்கள் ட்ரெயினில் போகிறது, பஸ்ஸில் போகிறது எல்லாமே பக்கம். வெளியூருக்கு போகிறது, வெளி மாநிலத்துக்கு போகிறதுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரெயின் எடுத்து போகலாம். கீழே வந்து பஸ் டிப்போ இருக்குது, கீழே வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கேயே பஸ் ஏறி நீங்கள் போகலாம். இப்போ நம்ம மாலில் இருந்து கீழே இறங்க போகிறோம். ஸோ நீங்கள் ரூட் பார்த்துக்குங்க. கீழே இறங்குனீங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாக ரயில்வே ஸ்டேஷன் தான். நீங்கள் கீழே இறங்கி வந்தீங்க அப்படின்னா அப்படியே லெஃப்ட் சைடு பார்க்கும்போது KLIA டிரான்சிட்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்டாப் நின்று போகும். நீங்கள் வந்து அப்படியே டைரெக்டாக போகணும், எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போகணும், ஏர்போர்ட் மட்டும்தான் போகணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ரைட் சைடு போகணும். இந்த சைடு போனீங்க அப்படின்னா அந்த பாருங்கள் KLIA எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இந்த ட்ரெயினில் தான் நம்ம போகணும். இது டைரெக்டாக வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிடும், எங்கேயே நிற்காது. இந்த ட்ரெயினில் வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து கூட. நீங்கள் வந்து இப்போ பஸ்ஸில் போனீங்கன்னா ஒரு 10 to 20 வெள்ளிக்குள்ளே வரும். ஆனால் ட்ரெயினில் போனீங்கன்னா எப்படியும் ஒரு 50-60 வெள்ளி வரும். வாங்க என்ன ப்ரைஸ்ன்னு கேட்போம். இங்கே இன்னொன்று என்னென்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் அழகாக சூப்பராக போயிட்டே இருக்கலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பணம் கொடுத்து டிக்கெட் எடுக்க முடியாது, கவுண்டர்லாம் இல்லை. நம்ம மிஷினில் தான் வந்து டிக்கெட் எடுத்துக்கணும், அல்லது ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கேஎல் சென்ட்ரல்லேருந்து KLIA 2. ஸோ 55 வெள்ளி ஒரு ஆளுக்கு. கார்டு போட்டுக்கலாம், அப்புறம் டிஜிட்டல் வாலெட், அதாவது நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி டிக்கெட் எடுத்தாச்சு. 55 வெள்ளி மக்களே, வாங்க போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு இருக்குது, 10:30க்கு போயிடும். அரை மணி நேரம் ட்ராவல். ஓகே, இதில் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம். ஓகே, வாங்க உள்ளே போவோம். ஸோ நீங்கள் அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த ஒரு ட்ரெயின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 55 வெள்ளி பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து கிராப் பிடிச்சோம்னா கிராப்பே வந்து டாக்ஸி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 வெள்ளி வருது. ஸோ அதுக்கு இது பரவாயில்ல. ரெண்டாவது சீக்கிரம் போயிடலாம். கீழே இறங்கினாலும் உங்களுக்கு பாத்ரூம், டாய்லெட் வசதிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு நல்லா சூப்பராக போகலாம். ஓகே, ஆல்ரெடி ட்ரெயின் நிற்கிது பாருங்கள், நம்ம போய் ஏறிக்கலாம். இன்னும் 5 நிமிஷத்தில் இந்த ட்ரெயின் கிளம்பிடும். லக்கேஜ் வைக்கிறதுக்கு இங்கே ஸ்டோரேஜ் இருக்குது, நீங்கள் இங்கே லக்கேஜ் வச்சுக்கணும். ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% மக்கள் கூட்டமாக இருக்காங்க. இவ்வளோ சீட்டுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் இருக்குது. நீங்கள் அங்கேயே வந்து உங்களுடைய லக்கேஜ் வச்சுக்கலாம். 100 கிலோ வரைக்கும் வச்சுக்கலாம் மேலே. ஓகே, வாங்க உட்காருவோம். இதான் சீட்டு. கோலாலம்பூர் டு சிங்கப்பூர் நமக்கு ஃப்ளைட் டிக்கெட் பாருங்கள். இன்றைக்கி டேட் நான் போட்டிருக்கேன். 129 வெள்ளி, 169 வெள்ளி, இல்லை ஒரு 150 வெள்ளியிலேருந்து ஆரம்பம். அதுவே வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணிங்கன்னா 90 வெள்ளி, 91 வெள்ளி. ஸோ அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் போகிறதுக்கு ஃப்ளைட்டில் போயிடலாம், அந்தளவுக்கு விலை கம்மி தான். ஓகே, ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. ஸ்டேஷன் விட்டு வெளியில் வந்துருச்சு பாருங்கள், ஹைவேக்கு. அரை மணி நேரத்தில் நம்ம போயிடலாம். நல்லா ட்ரெயின் வந்து அமைதியாக இருக்குது, எந்த ஒரு சவுண்டும் இல்லை. ஸோ வந்து நீங்கள் அவசரமாக போகணும், ஒரு அரை மணி நேரத்தில் ஏர்போர்ட்டுக்கு போகலைன்னா ஃப்ளைட்டை கேன்சல் ஆகிரும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரெயினில் போங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் கிராப் பிடிச்சி டாக்ஸியில் போகணும், சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 70 வெள்ளி வரும். அதுக்கு இது வந்து 50 வெள்ளி தான். அழகாக ஏர்போர்ட்லேயே போய் உள்ளுக்குள்ளேயே போய் இறக்கி விட்ருவோம். ஸோ அங்கேருந்து நீங்கள் டக்குன்னு போய்ட்டு போர்டிங் பண்ணிடலாம்.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா KLIA1 டெர்மினல் 1ல் வந்து ட்ரெயின் நிற்கிது. இங்கே மக்கள் வந்து இறங்குறாங்க. இப்போ இங்கேருந்து ஏறி 2க்கு போகிறவங்க ஏறுறாங்க. டெர்மினல் 1ல் இருந்து டெர்மினல் 2க்கு போகுது பாருங்க. ஸோ ஏர்போர்ட் உள்ளக்கே போயிடுது. ஓகே, ஏர்போர்ட் வந்துடுச்சு. ட்ரெயின் விட்டு இறங்கியாச்சு. டெர்மினல் 2 ஃபஸ்ட்டு 1ல் நிற்கும், ரெண்டாவது டெர்மினல் 2ல் நிற்கும். நீங்கள் இங்கே வந்து இறங்கிக்கோங்க. ஸோ இங்கே கீழே இறங்கி இங்கேருந்து நீங்கள் லிஃப்ட் பிடிச்சி மேலே போகலாம். லிஃப்ட்லேயும் போகலாம், அல்லது வந்து நீங்கள் எஸ்கலேட்டர்லேயும் மேலே போகலாம். வந்து சிங்கிளாக வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பஸ்ஸில் போகலாம். பஸ் டிக்கெட் வந்து 10லேருந்து 20 வெள்ளி தான் வரும் KL சென்ட்ரல் போகிறதுக்கு. அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னா நீங்கள் ட்ரெயினில் போங்க, 55 வெள்ளி. அதே போல் நீங்கள் 4 பேர் வர்றீங்க, ஃபேமிலியாக வர்றீங்க, ஒரு 2 பேர் 4 பேர் அந்த மாதிரி வர்றீங்கன்னா நீங்கள் கிராப் டாக்ஸி எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட். டாக்ஸி ப்ரைஸு ஒரு 70 வெள்ளி 80 வெள்ளி வரும். ஓகே, உங்களுடைய டிக்கெட்டை வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா திரும்ப எக்ஸிட் ஆகும்போது நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு தான் எக்ஸிட் ஆக முடியும். ஓகே, வாங்க போகலாம். இதுவே ஒரு ஷாப்பிங் மால் தான். ஓகே, இந்த மாதிரி மிஷின் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபாக வந்து போர்டிங் பாஸ் எடுத்துக்கங்க. ஓ மை காட், செம்ம கூட்டமாக இருக்குது. சீக்கிரம் போகணும். ஓகே, நம்ம எல்லா ப்ராசஸிங் முடிச்சுட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனால் டைம் வந்து கரெக்டாக இருக்குது. 11:50க்கு வந்து கேட் க்ளோஸ் ஆகிரும். ஸோ நம்ம மணி கரெக்டாக 11:10 உள்ளக்க இப்போ என்ட்ரு ஆகிட்டோம். ஓகே ஓகே நம்பையிலே நம்ம வந்து இப்போ கேட் கிட்ட போக போகிறோம். நமக்கு வந்து Q9 கேட்டுக்கு வந்தாச்சு. 11:50க்கு போர்டிங் டைம். அதோட 11:50க்கு உள்ளக்க என்ட்ரி ஆகிட்டு 12:30க்கு ஃப்ளைட் எடுத்துரும். Tamu yang dirahmati, selamat datang ke penerbangan AirAsia dengan pesawat EQ713 tujuan ke Singapura. Penerbangan ini mengambil masa lebih kurang 1 jam. Terima kasih. நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம். ஆமாம் ஆமாம் ஆமாம். எப்படி இருக்கீங்க? 2 நாள் முன்னாடி தான் உங்க வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன். என்னடா இங்கே பார்த்த மாதிரி ரொம்ப ஃபேமிலியராக இருக்கு. எங்க பயணம்? இங்கே தான், சிங்கப்பூர் தான். நீங்க இங்க சிங்கப்பூர்ல உள்ள? இல்லை, மலேசியாவில் இருக்கேன் நான். ஆமாம், மலேசியாவில் விசால ஓகே ஓகே, நானும் மலேசியா தான். அப்படியா? ஓகே ஓகேண்ணா. ஓகே ஓகே நண்பர்களே, நம்ம வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட் வெளியாயாச்சு. உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமிக்ரேஷன்லாம் வந்து ஒரு நிமிஷம்தான். அந்த கேட் ஒன்று இருக்கும், மிஷின். அதில் வந்து நம்ம பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணிட்டோம்னா போதும், வெளியில் வந்துடலாம். ஆனால் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் அரைவேட் கார்டு வந்து கரெக்டாக புக் பண்ணியிருக்கணும். ஹோட்டல் ரூமு மற்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக புக் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த கேள்வியும் இல்லை, ஈஸியாக வெளியாகிடலாம். முக்கியமாக விசா எடுத்துகிட்டு தான் டிக்கெட் போடணும். இப்போ நம்ம வந்து ட்ரெயின் பிடிச்சி நம்ம வந்து லிட்டில் இந்தியா போக போகிறோம். போன தடவை வந்தப்போ இந்த சிங்கப்பூர் டூரிஸ்ட் பாஸ்ட் இந்த கார்டு வச்சுருந்தேன், டச் அண்ட் கோ மாதிரி. இதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரெயின் பஸ்ஸில் போகலாம். என்ன எப்படி இருக்கீங்க? நீங்கள் சிங்கப்பூரா? மலேசியன் தானா? ஓகேண்ணா ஓகேண்ணா, நல்லது. வீடியோலாம் பார்த்துருக்கேன். பார்ப்பீங்களா? ஊரில் போயிட்டு அந்த மலேசியா கடைங்க வந்து ரோஜா இதெல்லாம் சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப நன்றிண்ணே. நன்றி. நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் 4. நம்ம வந்து அடுத்து வந்து ட்ரெயினில் ஏறி போகிறதுக்கு டெர்மினல் 2 போயிட்டு அப்புறம் கீழே அண்டர் கிரவுண்டில் போகணும். ஓகே, அண்ணன் வந்து நமக்கு எல்லா ரூட்டும் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ பஸ்ஸுக்காக வெயிட்டிங். ஏர்போர்ட் பஸ் இருக்கும், ஃப்ரீ தான், காசுலாம் இல்லை. ஏறி டெர்மினல் 2ல் போய் இறங்கிடலாம். பஸ் வந்துடுச்சு, வாங்க போகலாம். இது வந்து டெர்மினல் 2. டெர்மினல் 2க்கு வந்து நம்மளை வந்து இப்போ பஸ் இறக்கி விட்டுருச்சு. வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் ட்ரெயினில் போவோம். ஸோ உள்ளக்க என்ட்ரு ஆகிட்டு நம்ம லெஃப்ட் சைடு போகணும். ட்ரெயின் டு சிட்டி. வாங்க போகலாம். புதுசாக வர்றவங்க உங்களுக்கு வழி தெரியலன்னா கேட்டுட்டு வாங்க. இங்கே வந்து நம்ம தமிழ் மக்கள் நிறைய நீங்கள் பார்க்கலாம். கீழே இறங்கிட்டு திரும்ப மறுபடியும் கீழே இறங்கணும். கீழே போனோம்னா MRT. ஆல்ரெடி நம்மகிட்ட கார்டு இருந்துச்சு, ஆனால் ஒரு $10 டாப் அப் பண்ணியாச்சு. ஓகே, வாங்க நம்ம உள்ள போகலாம்.
ஓகே, இப்போ நம்ம ட்ரெயினில் போகிறோம். ஸோ இங்கே நம்ம ஏறி அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிடுவோம். அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி அப்புறம் ப்ளூ கலரில் மாறிக்கணும். ஏர்போர்ட்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது. அப்புறம் அந்த பஸ்ஸில் வந்தோம்ல, அப்போ ரோடு வியூ பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. முன்னாடி நிற்காம போச்சு, இல்லைன்னா நல்லா வீடியோ எடுத்துருக்கலாம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. வாவ், பாருங்க சிங்கப்பூர். Expo. Change at this station for the downtown line. Expo. இப்போ நம்ம வந்து எக்ஸ்போ அப்படிங்கிற ஸ்டேஷனில் இறங்க போகிறோம். ரயில்வே ஸ்டேஷன்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே, சிங்கப்பூர் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நம்ம வந்து கிரீன் லைன் நம்ம வந்தது, அடுத்து வந்து ப்ளூ லைனில் நம்ம போகணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்போவில் இறங்கி மாறி போகணும். டவுன். ஓகே, வாங்க போவோம். புக்கிட் பஞ்சாப். நம்ம அடுத்து வந்து ஜாலான் பெசார் இங்கே இறங்க போகிறோம். உண்மையிலேயே நம்ம சிங்கப்பூர் லிட்டில் இந்தியா வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜாலான் பெசார் அப்படின்ட்டு இந்த ஏரியா. ஸ்டாப் பேர் வந்து ஜாலான் பெசார். இங்கேருந்து நம்ம இறங்கி அப்படியே நம்ம இப்போ ஹோட்டலுக்கு நடந்தே போயிடலாம். மணி கரெக்டாக 3:30 மணி ஆயிடுச்சுங்க. ஏர்போர்ட்லேருந்து வந்து வெளியாக 3:30 மணி ஆயிடுச்சு. லிட்டில் இந்தியா வந்தாச்சு. டொன்லாப் ஸ்ட்ரீட் இதுதான் வந்து நம்மளுடைய ஹோட்டல் இருக்குது. வாங்க, இங்கே வந்து ஒரு பெரிய பள்ளிவாசல் ஒன்று இருக்கும். இதே லைனில் நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து தங்கியிருக்கோம், அதே ஹோட்டல் தான். என்னப்பா திடீர்னு சிங்கப்பூருக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பொன்னி மெஸ் ஓப்பன் ஆகுது, ராம்நாடு பொன்னி மெஸ். அந்த ஓப்பனுக்காக நம்ம வந்திருக்கோம். மஸ்ஜித் அப்துல் கபூர். வாங்க, சிங்கப்பூர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே நம்பையிலே, இதான் வந்து சாண்ட் பைப்பர் ஹோட்டல். ரூம்குள்ளே வந்தாச்சு. ஓகே, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வியூ பார்த்துக்கலாம் பக்கத்துலேயே. ஓகே வாங்க, நம்ம இப்போ பொன்னி மெஸ்ஸுக்கு போவோம். ஓகே நம்பையிலே, நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு முக்கியமான விஐபி பார்த்தாச்சு. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கை தமிழன் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக், டிக்டாக் எல்லாத்துலேயும் ரொம்ப பிரபலியம். ஸோ அண்ணன் வந்து நம்மளை இப்போ பிக்கப் பண்ணிட்டு அப்படியே பொன்னி மெஸ்ஸுக்கு போகிறோம். ஆமாம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்படியே ஃபாலோ ஹாய் சொல்லுங்கள். ஹாய், வெல்கம் டு சிங்கப்பூர் சொல்லுங்க. ஆமா, வெல்கம் டு சிங்கப்பூர். ஆக்சுவலி வெல்கம் டு சிங்கப்பூர். இவர் ரொம்ப நாளா வந்து சிங்கப்பூர் வர சொன்னேன். கடைசியில வந்து இன்னைக்கு வந்திருக்காரு. சரி, ஆமா, ராம்நாத் பொன்னி மெஸோட ஓப்பனிங்க்கு போறோம். ஆமா, சோ அங்க போயிட்டு போய் சாப்பிட்றோம். ஆமா. தமிழ் மக்கள் வந்து அதிகமா பார்க்க முடியுது இந்த ஏரியாவில். ஆமா, லிட்டில் இந்தியா வந்தீங்கன்னா அதிகமா பார்க்க முடியும். ஓகே நம்பியிலே, நம்ம பொன்னி மெஸ்ஸுக்கு வந்தாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஹிந்து ரோடு அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கு. இங்கே தான் லிட்டில் இந்தியாவிலேயே ஹிந்து ரோடு, இந்த ரோடு பேரு. வாங்க பொன்னி மெஸ் வந்து பார்க்கலாம். இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் தான் ஓப்பனிங். நம்ம வந்து அப்படியே லைட்டாக சுற்றி பார்த்துடலாமா? இந்த பில்டிங் பார்த்துங்க, நல்லா அழகாக வந்து பக்கத்துலேயே வந்து கார் பார்க்கிங் இருக்குது, ரோட்லேயும் கார் பார்க்கிங் இருக்குது. அழகாக சூப்பராக கார் பார்க் பண்ணிக்கலாம். வாங்க, அருமையாக இருக்குப்பாங்க. நம்ம ராம்நாடு பேர் இருக்கு பாருங்க, ராம்நாடு பொன்னி மெஸ். வாங்க உள்ளே போவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்காக ஆஃபர் இருக்குது. நாளைக்கு தான் ஓப்பனிங்கு, அதாவது நாளைக்கு தான் வந்து ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பாடெலாம் கிடைக்கும். இன்றைக்கி வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓப்பனிங்க்கு நாளைக்கு வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபர் இருக்குது. எப்படி டிசைன் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது பாருங்கள். அடாடா, நல்லா அருமையாக இருக்குது. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராம்நாட்லேருந்து மீன், அந்த ராம்நாள் எப்படி மீன் கிடைச்சோ அதே மாதிரி இங்கேயும் மீன் கிடைக்கும். மீன், சிக்கன், மட்டன். எப்படி இருக்கீங்க? ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்போ தான் வரேன். வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? ஓகேண்ணா, நல்லதுண்ணா. வாங்க பாய். நடிச்சலாம். ஆஹா, அருமையாக இருக்குது, சூப்பர், நல்ல டிசைனாக இருக்குது. பொன்னி மெஸ் வெற்றி வாழ்த்துக்கள். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து இப்போ வந்த உடனே நமக்கு வந்து ஒரு விருந்து. நம்ம நெய்ச்சோறு, மலபார் சிக்கன், ஆமாம் சாப்பிடுவோம். இப்போ வந்து இறங்கிட்டு உடனே சாப்பாடு கிடைக்குமா? ஊர் சாப்பாடு பார்த்தீங்களா? அதான் நம்ம பொன்னி மெஸ் இருக்குங்கிறது. வாங்க சாப்பிடுவோம். பிஸ்மில்லா. அல்டிமேட்டாக இருக்கு. ஆஹா, தால்ச்சா சூப்பராக இருக்குங்க. அதெல்லாம் அப்புறம் என்ன, சிங்கப்பூர் மக்கள்லாம் நேராக வந்துடுங்க, யோசிக்கவே வேணாம். அருமையாக இருக்குது சாப்பாடு. இது சும்மா நமக்கு சாம்பிள், இன்னும் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. அப்புறம் ஓப்பனிங்காக ஒரு ஆஃபர் கூட இருக்குது. நான் சொல்கிறேன், சாப்பிட்டு சொல்கிறேன். எப்படிண்ணே?
நல்லா இருக்குல்ல, இந்த சிக்கன் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குல்ல, அருமையா இருக்கு. அருமையாக இருக்கு. ஓகே நண்பர்களே, வந்து இறங்கி நல்லா சூப்பரான ஒரு சாப்பாடு சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து பாருங்கள், எல்லாம் வந்து வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இன்னைக்கு தேதி என்னென்ன? இன்னைக்கு தேதி 3ஆம் தேதி. இன்னைக்கு தேதி 3 புதன்கிழமை ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 மணிக்கு ஓப்பனிங் பண்ணுறாங்க. அப்புறம் நாளைக்கு மக்கள் வந்து சாப்பிட்லாம். நாளைக்கு ஃபுல் ஓப்பனு. அண்ணனை பார்த்துருக்கீங்களா? அண்ணனை மதுரையில் பார்த்துருப்பீங்க. ஹாய் விடுங்க. ஓகே ரைட். சரி ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னி மெஸ்ஸில் ஓப்பனிங்க்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ஆஃபர் போடுறாங்க. அது என்னென்ன ஆஃபர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, நம்மளுடைய பொன்னி மெஸ்ஸில் ஓப்பனிங்காக சூப்பரான ஒரு காம்போ ஆஃபர். என்ன ஆஃபர்னா, வெறும் $10, அதாவது சிங்கப்பூர் டாலர் வெறும் $10 வந்து பார்த்தீங்கன்னா 10 வகையான சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த ஆஃபர் வந்து ஒரு வாரத்துக்கு இருக்குது ஓப்பன்லேருந்து. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சிக்கன் பிரியாணி, அப்புறம் 2வது மட்டன் கோலா உருண்டை, 3வது பொன்னி மொறு சிக்கன், அப்புறம் இறால் தொக்கு, மதுரை கடாய் சிக்கன், நெத்திலி மீன் ஸ்ப்ரே, தந்தூரி ரொட்டி, பட்டர் சிக்கன், பட்டர் ரைஸா, பட்டர் கிரீம் ரைஸ், பட்டர் கிரீம் கர்ட் ரைஸ், அப்புறம் என்னது ஒயிட் ரைஸ் அப்புறம் ஃபிஷ் கறி. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 வகையான சாப்பாடு இருக்குது. வெறும் $10. இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு கொடுக்குறாங்க, ஓப்பனிங்லேருந்து ஒரு வாரத்துக்கு. ஸோ சிங்கப்பூர் மக்கள் கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது சாப்பாடு. நம்ம ஏற்கனவே வந்து ராம்நாட்டில் மதுரையிலாம் வீடியோ போட்டிருப்போம். நீங்கள் வேணால் ஒரு வீடியோவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு இருக்குன்னா. அங்கே உள்ள சாப்பாடு இங்கேயும் இருக்குது, இங்கே இன்னும் நிறையா இருக்குது. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம மலேசியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வந்ததுக்கு உண்டான முக்கியமான ஒரு காரணமே நம்ம பொன்னி மெஸ் ஓப்பனிங்காகத்தான். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து ஓப்பன் ஆகுது. அந்த ஈவினிங் ஓப்பன் வீடியோ, அப்புறம் நாளைக்கு வந்து நம்ம சாப்பாடு வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு ரிலீஸ் ஆகும். ஆமாம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஓகே, இன்னைக்கு தேதி வந்து 3ஆம் தேதி புதன்கிழமை. நம்ம இப்போ வீடியோ எடுக்கிற நாள். இன்னைக்கு ஈவினிங் தான் ஓப்பனிங். நாளைக்கு 4ஆம் தேதி வந்து மக்கள் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ எல்லோரும் வாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ வந்து நம்ம இதோடு முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து ஓப்பனிங் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை.